Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி வந்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடில் வந்துட்டு நம்மளது வந்து ஐசோமெட்ரிக் ப்ரிசம், ரெக்டாங்கல், பென்டகோன் அதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு வந்தோம். இப்போ அதில் வந்து நம்ம சம்ஸ் கூட நம்ம கொஞ்சம் பண்ணியிருந்தோம். புரியாதவங்க அந்த ஃபஸ்ட்டு லிங்க் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா வியூ வந்து இப்போ நான் ஒரு டயக்ராம் பண்ணிட்டு போனால் அது எந்த மாதிரி வியூவில் கொடுக்கணும், டைமென்ஷன்ஸில் எப்படி கொடுக்கணும்ன்றது வந்து தியரிட்டிக்கலாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடில் வந்து நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடில் வந்து என்ன மாதிரி வியூ கொடுக்குறதுன்ற ஓகே ஃபஸ்ட்டு வியூ கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் வியூன்றதை பார்த்துக்கலாம். என்ன மாதிரி வியூ கொடுக்குறதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்த்தோ ப்ரொஜெக்ஷன் வியூன்றது வந்து இண்டிகேட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னாக்கா நம்மளுக்கு வந்து நம்ம வியூ கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு என்ன ஒன்று கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து மேக்னிஃபேக்சர் கவருக்கு வந்து நான் எப்படி என் ட்ராயிங்கை புரிய வைக்கிறது, எல்லா டைமென்ஷன்ஸும் எப்படின்னா கவர் பண்ணுறதுன்றதை வந்து இப்போ கொடுத்துருப்பேன். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் வந்துட்டு எனக்கு வந்து ஹோல் இருக்குது, அந்த தென் பேக் வியூவில் வந்து எவ்வளோ டெப்த் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வந்து வியூவில் தான் நம்மளுக்கு போய்ட்டு இருக்கும். சைடு வியூவில் இருக்கும், ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது, டாப் வியூவில் இருக்குதுன்றதெல்லாம் வந்து நம்ம வியூவில் தான் பார்த்து இண்டிகேட் பண்ணுறோம். அது வந்து ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் வியூ எப்படி பண்ணுற போகிறோம்னாக்கா the number of describe an object depends upon the extended complexity involved in the higher symmetric lesser the number of view required to draw. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க, இப்போ நம்ம ஒரு இப்போ நான் ஒரு ப்ராட்ஸ் எதாவது ஒரு டிசைன் பண்ணனாக்கா அந்த பார்ட்ஸ் இது வந்துட்டு என்ன அளவுக்கு நம்மளது வந்து காம்ப்ளிகேட்டாக இருக்குது, அதாவது வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம், அந்த காம்ப்ளிகேட் வந்து அது வந்து எப்படி கம்மியாக இருக்குது அந்த பார்ட்ஸ், இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதில் இன்டெப்த்தாக தான் நம்ம அவங்களுக்கு மேக்னிஃபேக்சருக்கு நம்ம புரிய வைக்கணுமான்றதை வந்து நம்ம இதில் வந்து தான் நம்ம தெரியப்படுத்தணும். தென் ஹையர் சிமெட்ரிக் லெஸர் தென் த நம்பர் ஆஃப் ரிக்வயர்ட் ட்ரான் பை இட். இப்போ நான் வந்து ஒரு பாட்டு இப்போ பிஸ்டன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்டன் வந்து இப்போ நான் ட்ரா பண்ணுறேன்னாக்கா அந்த பிஸ்டன் ரிங்கு, ஹெட்டு, என்ன டைப்ஸ் ஆஃப் ஹெட்டு, கோன் அதெல்லாம் வந்து நான் டிசைட் பண்ணி அந்த அது பின்ட்டு பிஸ்டன் வந்துட்டு சைஸ் எல்லாம் எப்படின்னு டெப்த்தாக கொடுக்க போகிறேன்ன்றதை வந்து கொடுக்குறோம். அதை நான் 3Dயில் கொடுக்குறது வந்து ஐசோமெட்ரிக் லெவலில் வந்து எந்த மாதிரி கொடுக்கணும், ஆர்த்தோ ப்ரொஜெக்ஷனில் வந்து எப்படி கொடுக்குறது, ஹிடன் லைன்ஸில் எப்படி காமிக்கணும்ன்றது வந்து இந்த இண்டிகேட்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வியூவில் வந்துட்டு இல்லை என்ன இண்டிகேட்டர் இருக்குதுனாக்கா இதில் வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வியூ இன் சம் சிம்பிள் சாலிட் ஷோன். இதில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க எப்படி இண்டிகேட் பண்ணணுன்னு. இன் கேஸ் ஆஃப் சாலிட் கேன் பி ஃபுல்லி டிஸ்கிரைப்ட் இன் தி வியூ, சம் கேஸ் ஆஃப் 2 வியூ. இப்போ வந்து உங்களுக்கு எதனா ஒன்று இதில் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஒரே வியூவில் கொடுக்குறதுக்கு அவ்வளோனாக்கா நீங்கள் வந்து ரெண்டாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னாக்கா டாப் வியூ அண்ட் தென் சைடு வியூன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் இண்டிகேட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஒரு ரெக்டாங்கல் ப்ரிசம்னு எடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்கல் ப்ரிசமில் வந்துட்டு நம்மளுக்கு எது இண்டிகேட்டர் இருக்குது, ஓவராலாக வந்து நம்மளுக்கு ஹைட்டு பார்க்க போகிறோம், அண்ட் தென் லென்த்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து 40க்கு ஒரு அந்த ரெக்டாங்கல் ஒன்று ட்ரா பண்ணி அதே எக்ஸ்ட்ரூட்டுக்கு வந்து 70 ஹைட்டுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். ஓகேவா, இது மாதிரி இது வந்து இண்டிகேட்டாக இருக்குது. இதை வந்து எப்படி கொடுக்கலாம்ன்றது வந்து இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பாக்ஸ் வருது, ஒரு பாக்ஸ் ரெக்டாங்கல் ஒன்று நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கல் ட்ரா பண்ணி அது எனக்கு வந்து 40 mm இது, அந்த நெக்ஸ்ட் வந்து எனக்கு 70 mm. இதை பார்த்த உடனே எனக்கு வந்து எப்படி இண்டிகேட் ஆகிருக்குது. நம்மளது வந்து நம்ம ஐசோமெட்ரிக் லெவலில் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுல வந்து பாதி டயக்ராம் நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும். அதை வச்சு தான் நம்ம வந்து மிச்சத்தை பண்ண போகிறோம். நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதில் வந்து நம்ம ரீடிங்ஸ் எப்படி ரீட் பண்ண போகிறோன்றது பாருங்கள். இதில் வந்து எனக்கு லென்த்து வந்து எனக்கு 25 சைட்ஸ் எனக்கு டோட்டல் வந்து எக்ஸோகான் எனக்கு வந்து 6 சைடு இருக்குது. ஓகே, எக்ஸோகான் வந்து 6 சைடு இருக்குது. இதில் எனக்கு லென்த் எனக்கு 25 mm இருக்குது. அந்த நெக்ஸ்ட் வந்து எனக்கு 60 mm இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த டெப்த்தில் காமிக்கிறோம். அந்த இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஷேப் காமிக்காமல் வந்து உங்களுக்கு இது மட்டும் டாப் வியூவில் வந்து கொடுத்தோம்னாக்கா அது என்னன்றது அவங்க வந்து இண்டிகேட் பண்ணிக்குவாங்கன்றது தான் மேக்னிஃபேக்சர் இன் கேஸ் ஆஃப் கொடுக்க போகிறோம். அந்த நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து சிலிண்ட்ரிக்கலில் நம்ம பார்க்க போகிறதுனாக்கா சிலிண்ட்ரிக்கலில் நம்மளுக்கு மெயின் வேணுமாக்கிறது என்னன்னாக்கா டயா அது சர்க்கிள் வந்து டயா எவ்வளோ இண்டிகேட் ஆகிருக்குது, ஒரு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்றதை இண்டிகேட் பண்ண போகிறோம். அதே அந்த எக்ஸ்ட்ரூட் எவ்வளோ இருக்குதுன்றதை வந்து இண்டிகேட் பண்ணும். இப்போ 25க்கு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணி அதை எக்ஸ்ட்ரூட் வந்து ஒரு 40 mm எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதே சிலிண்ட்ரிக்கல் கோனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது நம்மளுக்கு வந்து பேஸ்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 30 கொடுத்துருக்குறாங்க டயா. ஓகே, இங்கே பாருங்கள் 30 இண்டிகேட் ஆகிருக்குது ஓவரால் டயா. அதே இது வந்து எக்ஸ்ட்ரூட் எப்படி பண்ணுறதுனாக்கா நம்ம வந்து டாப் போர்ஷன்லேருந்து வந்து நம்ம கோன் 45 வந்து இண்டிகேட் ஆகிருக்குது. ஓகேங்களா, இந்த ரீடிங்ஸை வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்கனாக்கா இந்த போர்ஷன்லேருந்து எனக்கு 45க்கு நான் லைன் ட்ரா பண்ணி எனக்கு இங்கே 45 லைன் வருதுனாக்கா அதே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த கர்வுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கர்வுக்கு எண்ட் பாயிண்ட்டுக்கு நான் கர்வ் டச் பண்ணாக்கா ஐ வில் கெட் சிலிண்ட்ரிக்கல் கோன். ஓகேவா, இப்போ நம்மளாம் பார்த்து ஒரு பேசிக்ஸை நம்ம வந்து பார்த்தது நம்மளுக்கு வந்து இப்போது அதே நம்ம வந்து இன்டெப்த்தாக ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம டயக்ராம்ஸில் வந்து ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ. அதாவது இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் வியூவில் என்ன டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும் அதே வந்து நான் திருப்பி இன்னொரு இடத்துல வந்து கொடுக்குறது அது வந்து
வேஸ்ட் ஆஃப் டைம். அண்ட் தென் அவங்க மேனுஃபேக்சருக்கு ஆல்ரெடி அது டைமென்ஷன் செஞ்சுருக்குது. அதே நான் வந்துட்டு இப்போ சைட் வியூவில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு நான் திருப்பி டாப் சைட் வியூவில் வந்துட்டு கொடுத்துட்டேனாக்கா திருப்பி அது ஆல்ரெடி அவங்க தெரிஞ்சிருக்கு எந்த மாதிரி வியூவில் வந்து எந்த டைமென்ஷன்ஸ் கவர் பண்ணுறோம்ன்றது மெயின் இதில் வந்து இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அண்ட் தென் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் டெஃபினேஷன் பார்த்தலாம். இன் ஜென்ரலி நம்மளுக்கு வந்து 3 வியூ இருக்குது. கரெக்டுங்களா? ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் வியூ 3 வியூவில் அந்த மாதிரி இண்டிகேட் பண்ண போகிறோம். நம்ம ஐசோமெட்ரிக்காக ட்ரா பண்ணுறது அந்த கூட 30 டிகிரிலேருந்து இண்டிகேட் ஆகிருக்குது. ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் சைடு வியூ இண்டிகேட் ஆகிருக்குது. ஓகே, அந்த ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து 3 வியூ இருக்குது. அதை டிஸ்கிரைப் மோஸ்ட்லி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அந்த கேஸ் தான் பண்ண போகிறோம். இன் கேஸ் ஆஃப் நார்மல் செலக்டட் ஆர் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட், ரைட், சைடு வியூ. ஓகே, நம்ம நார்மலாக வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் அண்ட் சைடு வியூ தான் ஜாஸ்தி இண்டிகேட் பண்ண போகிறோம். அதில் வந்து தான் நம்மளுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் தெரியுது. அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து எல்லா டைமென்ஷன்ஸ் கவர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்கா இங்கே வந்து நான் ஒரு ஐசோமெட்ரிக் ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கேன், ட்ராயிங் ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ப்ரொஜெக்ஷனை வந்து நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னாக்கா எந்த டைமென்ஷன்ஸ் தெரியுதுன்றதை வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் தெரியுதுன்றதை வந்து இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இது எது இண்டிகேட்டாக இருக்குதுலக்கா இப்போ நம்ம வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க சைடு வியூ இந்த இண்டிகேட்டாக இருக்குது. இது வந்து சைடு வியூ கொடுத்துருக்காங்க. இது டாப் வியூ வந்து கொடுத்துட்டு இது வந்து பாட்டம் வியூவில் வந்து இண்டிகேட்டாக இருக்குது. பாருங்கள், ரெண்டுத்தையும் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டாப் பொசிஷன்லேருந்து எல்லாம் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இந்த ப்ரொஜெக்ஷனில் இருக்கிறத வந்து நான் டைமென்ஷன்ஸில் கொடுத்து ஆல்ஃபாபெட்டிக்கலில் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன்ட்டு இப்போ நான் வந்து இது சைடு வியூவில் கொடுத்தேனாக்கா லெஃப்ட் ஆர் ரைட் எது வேணாலும் இண்டிகேட் பண்ணிக்கலாம். சைடு வியூவில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எனக்கு சைடில் வந்து தெரியறது வந்து எம், ஓகே, எம்என். அதே நார்மலாக வந்து எனக்கு வந்து லென்த்தில் வந்து ஏபிசி பாயிண்ட் எவ்வளோ இருக்குது இண்டிகேட்டாக இருக்குது. இது வந்து லென்த் எவ்வளோ இருக்குது, இந்த விட்த் எவ்வளோ இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்கிறது வந்து ஏபிசியில் நார்மலாக எனக்கு வந்து அந்த சைடு வியூவில் எனக்கு தெரிஞ்சிருது. ஓகேவா? டாப் பொசிஷனில் வந்து எனக்கு என்ன இண்டிகேட்டாக இருக்குதுனாக்கா எனக்கு இங்கே வந்து கே, அதாவது இந்த பொசிஷன் இங்கே வந்து எல்லேருந்து எனக்கு கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, கேலேருந்து ஜேல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதோடது விட்த், அதான் லென்த்து, ஹைட்டு, அது மூணுத்தையும் வந்து நம்ம டாப் பொசிஷன்லேருந்து வந்து நம்ம இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது எடுத்து லென்த் ஆகிடுச்சு. அதே திருப்பி பாட்டம் வியூவிலேருந்து வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன இண்டிகேட் ஆகுதுனாக்கா ஜே, அதாவது இந்த பக்கம் வந்து ஜே இருக்குது. திரும்ப ஜேலேருந்து எனக்கு வந்து எஃப், அதன் எல்லேருந்து எனக்கு வந்து எம்முக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஜேலேருந்து எல், அந்த இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது, இங்கே வந்து எனக்கு இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதன் இது நான் இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே ரெக்டாங்கல் ஒன்று இருக்குது. திரும்ப இது டிஸ்டன்ஸ் எனக்கு, அதன் ஸ்லைடிங் போர்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு இங்கே இந்த போர்ஷன்ஸ் எனக்கு இண்டிகேட் ஆகிருக்கும். ஓகேங்க, இது மாதிரி நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ நான் ஒரு டயக்ராம் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கிறேன். இந்த டயக்ராம் வந்துட்டு நான் வந்து இப்போது வந்து ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டைமென்ஷன் அஸ் அ மேக்னிஃபேக்சருக்கு நீங்கள் எப்படி புரிய வைப்பீங்கன்றது வந்து இதில் இண்டிகேட் பண்ணுறோம். ஓகேவா? உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து எப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஸ்கொயர் ப்ரிசமில் இருக்குது. தெரியுமா? இது வந்து ஏ பார்ட்டுன்றது வச்சுப்போம். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நம்ம வந்து சாலிட்லேயே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது இப்போ மிஷின் காம்போனன்ட்ஸில் வந்துட்டு நான் மேனுஃபேக்சருக்கு கொடுக்கணும். இதை வந்து நான் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸில் வந்து நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன், சாலிட் டு மிஷின் காம்போனன்ட்ஸ். இது வந்து மேனுஃபேக்சர் கொடுத்து சென்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிக்கணும். அந்த ஆர்த்தோகிராஃபிக் பொசிஷன் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் வந்து இந்த நான் வியூவை கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இந்த வியூவை வந்துட்டு நீங்கள் அவருக்கு மேனுஃபேக்சருக்கு எப்படி புரிய வைப்பீங்கன்றது இண்டிகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து என்ன இண்டிகேட் பண்ண போகிறேன்னாக்கா இப்போ வந்து நீங்கள் எந்த வியூன்னு எடுத்து இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன்னாக்கா ஃபஸ்ட் எனக்கு எது இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் வியூ எடுத்தேனாக்கா 5-2 இந்த பொசிஷன் வந்து எனக்கு இண்டிகேட் ஆகுது. அதே நான் வந்து இந்த ஆங்கிள்லேருந்து நான் வந்து ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணேனாக்கா XYZ அண்ட் YZ பிளேனில் வந்து சூஸ் பண்ணேனாக்கா 3-1 வந்து எனக்கு இண்டிகேட் ஆகுது. பட் நார்மல் இது எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் தான். பட் டாப் பொசிஷனில் வந்து நான் இண்டிகேட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரே இது தான் வரும், 4 and 6. இங்கே பாருங்கள், இந்த 2 பொசிஷன் தான் வரும். இந்த 2 பொசிஷனில் வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகுதுனாக்கா இங்கே வந்து இந்த லெவலில் லென்த்து இது சேம் அதே லென்த்து தான் இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் சைட் வியூ லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் வியூ ரெண்டுத்தையும் ஒன்றே தான் இண்டிகேட் ஆகுது. அதனால் இந்த மாதிரி இண்டிகேட் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கப்படுறது வந்து சர்க்கிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த சர்க்கிள் போர்ஷனில் வந்து நம்ம வந்து எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து எனக்கு மெயின் வந்து எனக்கு 2 சர்க்கிள் அந்த நெக்ஸ்ட் ஒரு தென்மாக இருக்குது. ஒன்று வந்து பேஸ் இது, அந்த இன்னொன்று வந்து இந்த இது. ஓகே, இப்போ இந்த பேஸ் இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணுமா இருக்கிறதுன்ற பண்ணிட்டு டாப் போர்ஷனில் வந்து எப்படி கொடுக்குறேன்றது வந்து இந்த வியூவில் இருக்குது. இந்த டாப் போர்ஷனில் கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த 2 சர்க்கிள்டுமே எனக்கு வந்து கிடைச்சிருது. அந்த இப்போ எனக்கு வந்து சைடு ஃப்ரண்ட் வியூவில் வந்து கொடுக்கும்போது வந்து எனக்கு ஃப்ரண்ட் வியூவில் வந்து இது எக்ஸ்ட்ரூட் எவ்வளோ மேம்ன்றது வந்து எனக்கு இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா? இந்த பொசிஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரி இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து அடுத்தது வந்து நம்மளை கோன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.